வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ பிரான்ச்சில் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் மெத்தடில் எப்படி பிரான்ச் போடுறதுன்ற பார்க்க போகிறோம். இதில் ஒரு 2 சம்ஸ் தான் இருக்குது. மோரோவர் நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 25 நான் இப்போ எடுக்கிறேன். எ ஹெட் ஆஃபீஸ் இன்வாய்ஸ் சம் பார்த்துலாம். எ ஹெட் ஆஃபீஸ் invoices goods its branch at Tuticorin at cost plus 25%. The branch maintenance only debtors ledgers and sales ledgers and all expenses are met by the head office. Prepare a trading account, profit and loss account of Tuticorin branch for the year ending 31st March 2014. இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் 36,000, கிரெடிட் சேல் 61,500, குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 45,000, க்ளோசிங் ஸ்டாக் 27,000, பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் 15,600. பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் ஓவராலாக கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது கூட்ஸ் இன் டிரான்சிஸ்ட் ஆஸ் ஆன் 31st 3/2014. இது ரொம்ப முக்கியம். இது வந்து இயர் எண்டு கொடுத்துருக்காங்க 2,700. அதுக்கடுத்து கேஷ் சேல்ஸ் 26,250, டேட்டாஸ் 13,740, கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் வந்து 56,850. இப்போ சம்ம எப்படி போடலான்ட்டு ஓகே. இப்போ நம்ம எது போடுறோம்? எக்ஸாம்பிள் 25 போடுறோம். டுட்டிகோரின் பிரான்ச் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட்னு ஹெட்டிங் எழுதணும். ஆஸ் ஆன் 31st 3/2014 பர்டிகுலர்ஸ் எழுத போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது ட்ரேடிங், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தடுனா உங்களுக்கு என்ன வரணும்? ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே வரணும், க்ளோசிங் ஸ்டாக், சேல்ஸு இங்கே பர்ச்சேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், வேஜஸ் இந்த மாதிரி தான் எழுதுவோம். அப்போ நமக்கு இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. டு ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 36,000. ஓகேவா? இதில் லெஸ் ஸ்டாக் ரிசர்வை இப்போ நம்ம இன்வாய்ஸ் மெத்தட்னா ஆப்போசிட் சைடில் கால்குலேட் பண்ணிவிடுவோம். ஆனால் இப்போ இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தடுங்கிறதுனால அங்கங்கேயே நம்ம என்ன பண்ணிடணும்? அதை மைனஸ் பண்ணிடணும். 36,125 இதுக்கு வந்து 7,200. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஓப்பனிங் ஸ்டாக் 28,800. அதுக்கு அடுத்தது கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது கொஞ்சம் பார்க்கணும் நம்ம. பிரான்ச் அங்கே கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 45,000 தான் கொடுத்துருக்காங்க. பட் குட் டிரான்சிஸ்ட் இன்ட்டு 31st 3/2014 கொடுத்துருக்காங்களா? அது ரிட்டர்னும் பண்ணியிருக்காங்க, அதர்வைஸ் டிரான்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை நமக்கு க்ளோசிங்கில் அனுப்பிச்சதுனால நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணி 47,700 அப்படின்னு டோட்டல் கூட்ஸ் வந்து இவ்வளோ எடுத்துக்கிறோம். இதனுடைய ஸ்டாக் ரிசர்வ் வந்து 47,700 இன்ட்டு 25 டிவைட் 125 அது போட்டு 9,540 வரும். புரியுதுங்களா? ஏன் இதை ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, இதை வந்து 45,000 தான் முதல்ல. அதுக்கப்புறமா இயர் எண்டில் கொஞ்சம் அனுப்பிச்சதுனால டோட்டல் கூட்ஸ் வந்து 47,700 அப்படின்னு போட்டு இதனுடைய ஸ்டாக் ரிசர்வ் வந்து கீழே எழுதிக்கோங்க 38,160. இதில் லெஸ் கூட்ஸ் ரிட்டர்ன்டு, அந்த கூட்ஸ் அந்த 2,700 கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் மறுபடியும் பிரான்ச்சுக்கே. கூட்ஸ் ரிட்டர்ன் அந்த 2,700 இன்ட்டு 25 டிவைட் பை 125. அதாவது நான் இங்கே எழுத இடம் இல்லைனாலும் இங்கே எழுதுகிறேன். இதனுடைய ஸ்டாக் ரிசர்வ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2,160. ஆக்சுவலாக இது பர்ச்சேஸ் ரிட்டர்னு. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை இப்படி தனித்தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு 36,000 அப்படின்னு போட்டுட்டோம். அவ்வளோதான். இங்கே சேல்ஸு. இப்போ பை சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. கேஷ் சேல்ஸ் இருக்குது, கிரெடிட் சேல்ஸ் இருக்குது. கேஷ் சேல்ஸ் வந்து 26,250, கிரெடிட் சேல்ஸ் 61,500. அப்போ டோட்டல் சேல்ஸ் வந்து 87,750. பை க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து 27,000. இதில் லெஸ் ஸ்டாக் ரிசர்வ் அந்த 27,000 இன்ட்டு 25 டிவைட் 125.
இதனுடைய ஸ்டாக் ரிசர்வ் வந்து நமக்கு 5400. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 21,600. ஓகேவா? அவ்வளோ. இங்கே வேஜஸ்லாம் இருந்தால் எழுதணும், பட் இங்கே நமக்கு எந்த எக்ஸ்பென்சஸும் தரல, அதனால நம்ம அதை எழுத வேண்டாம். இப்போ இதனுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,09,350. இது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. 1,09,350. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா டு கிராஸ் ப்ராஃபிட் வந்து 44,550. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். டு கிராஸ் ப்ராஃபிட் என்னென்னு பண்ணுவோம், இங்கே பை ஜிபின்னு எழுதுவோம் இல்லையா? பை கிராஸ் ப்ராஃபிட் 44,550 ப்ளஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் இங்கே எழுதுவோம். இங்கே எக்ஸ்பென்சஸ் டோட்டலாக ஓவராலாக கொடுத்துட்டாங்க, நமக்கு டெட்டாஸ் அப்படிலாம் எழுத வேண்டாம். அப்படியே எக்ஸ்பென்சஸ் 15,600 மொத்தமாக கொடுத்துட்டதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே எழுத வேண்டியதுதான். 44,550 அது அப்படியே எழுதிக்கோங்க. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா டு நெட் ப்ராஃபிட் 28,950. ஓகேவா? இதுதான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தடு. ஒன்றுமே இல்லை, இப்படியே அங்கங்கேயே ஸ்டாக் ரிசர்வ் மைனஸ் பண்ணிடணும். அங்கங்கேயே ஸ்டாக் ரிசர்வ், ஓப்பனிங்க்கு அங்கேயே ஸ்டாக் ரிசர்வ், க்ளோசிங்க்கு அங்கேயே ஸ்டாக் ரிசர்வ். இது வந்து குட்ஸ் எண்ட் டு பிரான்ச் டோட்டல் ஸ்டாக்குக்கும் ஸ்டாக் ரிசர்வ் மைனஸ் பண்ணியிருக்கேன். குட்ஸ் ரிட்டர்ன்டு வந்து அதுக்கும் தனியாக கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எடுத்து மைனஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒரு சாப்டரே நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? குட் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.